மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 5. காஞ்சி பயணம். கிட்டத்தட்ட 1270 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கதையில் வரும் சம்பவங்கள் நடைபெற்ற காலத்தில் பல்லவ சாம்ராஜ்யம் மிக உன்னத நிலையில் இருந்தது. மகாபலிபுரத்தில் கற்பாறைகளில் ரதங்களை அமைத்த நரசிம்மவர்மன் என்ற பல்லவ அரசன் காலத்தில் இருந்து காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டிய ராஜசிம்ம பல்லவன் காலம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்திருந்தது பல்லவ பேரரசு. பல்லவ நாட்டின் தலைநகரமான காஞ்சிபுரம் உலக புகழ் பெற்றிருந்தது. சகல கலைகளுக்கும் அந்நகரம் இருப்பிடமாக இருந்தது. பல நாடுகளிலிருந்து பலர் கல்வி கற்க அங்கு வந்து கொண்டிருந்தனர். பல கல்லூரிகள் அங்கு இயங்கி வந்தன. அந்த கல்லூரிகள் கடிகைகள் என்று அழைக்கப்பட்டன. காஞ்சி மாநகர் அந்த காலத்தில் ஒரு அறிவு பட்டறையாக விளங்கியது. திருநாவுக்கரசர் கல்வியிற் கரையிலா காஞ்சி மாநகர் என்று புகழ்ந்தார். காஞ்சியின் மீது காதல் கொண்டு படையெடுத்த மன்னர்கள் பலர் உண்டு. சாளுக்கியர்களும் கடம்பர்களும் கங்க நாட்டவரும் காஞ்சியின் மீது காதல் கொண்டு அதை தங்களுக்கு உடமையாக்கி கொள்ள பல்லவ படையோடு பல முறை மோதி தோல்வியடைந்தனர். எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து கொண்டு பல்லவ சாம்ராஜ்யம் தலை நிமிர்ந்து நின்றது. இக்கதையில் கூறப்பட்டிருக்கும் சம்பவங்கள் நடைபெற்ற காலத்தில் பல்லவ நாட்டை 2ஆம் பரமேஸ்வரவர்மன் என்பவர் ஆண்டு வந்தார். இவர் காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டிய ராஜசிம்ம பல்லவனின் மைந்தன். அப்போது கங்க நாட்டின் மீது படையெடுத்து சென்றிருந்தார். போர்க்களத்திற்கு புறப்பட்ட போது தம்முடைய இளைய ராணி பிரேமவர்தினி என்பவளிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து சென்றார். அவருடைய முதல் ராணி மூலம் அவருக்கு சித்திரமாயன் என்று ஒரு மகன் இருந்தான். அவன்தான் பல்லவ நாட்டின் இளவரசனும் கூட. அப்போது அவனுக்கு 20 வயது இருக்கும். அவன் ஒழுக்கமற்றிருந்ததால் ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்படைக்க மன்னர் விரும்பவில்லை. பட்ட மகிழ்ச்சியான மூத்த ராணி இறந்து விட்டதால் இளைய ராணி பிரேமவர்தினியிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில்தான் உதயச்சந்திரன் கப்பலில் மாமல்லபுரத்துக்கு வந்து சேர்ந்தான். அவனும் ஸ்ரீராஜன் நம்பூதிரியும் மாமல்லபுரத்து பௌத்த மடத்தில் 3 நாட்கள் தங்கி இருந்தனர். காஞ்சிக்கு புறப்படுவதற்கு முந்தின நாள் மாலையில் லீனாவை காண்பதற்காக உதயச்சந்திரன் சென்றான். டெங்லியின் வீட்டை நெருங்கிய போது வீட்டு திண்ணையில் மண் பானைகளில் இருந்த மறுகொழுந்து செடிகளுக்கு லீனா தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். துக்கத்தை ஓரளவு மறந்திருக்கிறாள் என்பதை அறிந்து உதயச்சந்திரன் மன அமைதியடைந்தான். வாசலில் அவனை கண்டதும் லீனா பரபரப்புடன் ஓடி வந்தாள். அவளுடைய கண்களில் இன்னும் சோகம் படர்ந்திருந்தது. உங்களை நேற்றே எதிர்பார்த்தேன். காஞ்சி பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருந்தது. நானும் காஞ்சி நகருக்கு வரவேண்டியிருக்கும். என்ன, நீயும் வருகிறாயா? மிக்க ஆவலுடன் கேட்டான் உதயச்சந்திரன். ஆமாம், தாத்தாவிற்கு வாணிபம் நிமித்தமாக சில மாதங்கள் காஞ்சியில் தங்க வேண்டியிருக்கிறதாம். குடும்பத்துடன் போகிறார். காஞ்சியில் தாத்தாவிற்கு ஒரு பெரிய தோட்டமும் வீடும் இருக்கின்றன. எப்போது புறப்பட போகிறீர்கள்? அது இன்னும் முடிவாகவில்லை. காஞ்சியில் வீர போட்டி நடைபெறப் போகிறதாமே, அதை ஒட்டி புறப்படலாம் என்றாள். பிறகு காஞ்சியில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்றும் கேட்டாள். புத்தர் தெருவில் பௌத்த கடிகை ஒன்று இருக்கிறது, அங்கே நான் தங்குவேன். கடிகையிலா? இன்னும் கல்வி கற்கப் போகிறீர்களா? அங்கே என் குருவிற்கு தெரிந்த பிக்ஷு இருக்கிறார். ஆகையால் அவருடன் தங்கி கடிகையில் பணிபுரியலாம் என்று நினைக்கிறேன். எனக்கும் உணவிற்கு வழி வேண்டுமே. இதை கேட்டு அவனை மிகுந்த ஆதங்கத்துடன் பார்த்தாள் லீனா. உணவிற்கு தானா வழி கிடையாது என்று கூறியவள் மேற்கொண்டு சொல்ல நினைத்ததை சொல்லாமல் நிறுத்தினாள். ஏதோ சொல்ல நினைக்கிறாயே, சும்மா சொல், தூண்டினான் உதயச்சந்திரன். நீங்களும் எங்களோடு தங்கிவிடலாமே, இங்கே செல்வத்திற்கு குறைவில்லை. முன்பின் தெரியாத இடத்திலா? டெங்லியை எனக்கு பழக்கமில்லை. ஏன், நான் இல்லையா? கேட்டுவிட்டு தரையை நோக்கினாள் லீனா. அந்த உரிமை சொல்லில் உதயச்சந்திரன் நெகிழ்ந்து போனான். நீ இருப்பதோ இன்னொருவர் வீட்டில் என்றான். என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது. என் தந்தை கொண்டு வந்த தங்கங்கள் அனைத்தும் என்னுடையவை தானே. நீங்கள் உங்கள் தேவைக்கு அவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை லீனா. நீங்கள் எனக்கு செய்திருக்கும் உதவிக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டாமா என்று லீனா கேட்டதும் உதயச்சந்திரனின் முகம் வாடிவிட்டது. அதை கண்ட லீனா துணுக்குற்றாள். லீனா, உன்னுடைய செல்வத்தை எதிர்பார்த்தா உதவி செய்தேன். என்னுடைய செயலுக்கு நீ விலை போடுவதாக இருந்தால் நான் உன்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். உதயச்சந்திரனின் பேச்சில் வருத்தமும் கோபமும் தெரிந்தன. லீனா பதறி போனாள்.
நான் தவறாக ஏதும் கூறிவிட்டேனா என்று பயத்துடன் கேட்டாள். அவளுடைய கண்களில் தென்பட்ட சோகம் கலந்த பயத்தைக் கண்டு உதயச்சந்திரன் இரக்கம் கொண்டான். மனதில் களங்கம் இல்லாமல் ஒரு குழந்தையைப் போல பேசியவளிடம் கோபம் கொண்டேனே. அவளுக்கு செய்திருக்கும் உதவியை எண்ணி அவள் மறுகுகிறாள். பதிலுக்கு எதையாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள். உணவிற்கு வழி தேட வேண்டியவனிடம் தன் செல்வங்களை தருவதாக அவள் கூறியதில் என்ன தவறு? அவளை கனிவோடு பார்த்தவாறு சொன்னான். லீனா, பதிலுக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பதுதான் எனக்கு பிடிக்கவில்லை. மன்னியுங்கள், இனி நான் அது பற்றி பேச மாட்டேன். உள்ளே வாருங்கள், தாத்தா இருக்கிறார் என்று அழைத்தாள். அன்று டெங்லியின் வீட்டிலிருந்து விடைபெற்று கிளம்பிய போது உதயச்சந்திரன் உற்சாகமாக இருந்தான். லீனாவும் சில நாட்களில் காஞ்சிக்கு வந்து விடுவாள் என்ற செய்தி அவனை உற்சாகப்படுத்தியிருந்தது. சீனச்சேரியிலிருந்து வடதிசையில் திரும்பி பார்ப்பனர்கள் வசித்த அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் வந்தபோது சில பார்ப்பன சிறுவர்கள் தூரத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு சமண துறவியின் மீது கற்களை வீசியதை கண்டான். தம்பி, துறவிகளை துன்புறுத்தலாமா என்றான். அதோ போகிறாரே, அவர் சமணம் உண்டராக்கும் என்றான் ஒரு சிறுவன். யாராக இருந்தாலும் துன்புறுத்தக்கூடாது. கொலையே செய்யலாம் என்றான் இன்னொரு சிறுவன் உரத்த குரலில். உதயச்சந்திரன் திகைப்புற்றான். கொலை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா என்று மிரட்டினான். ஒரு தண்டனையும் கிடைக்காது. பல்லவ நாட்டில் சமணர்களுக்கு என்ன வேலை? இவர்களை துரத்தினால் அரசு ஒன்றும் செய்யாது என்றான் ஒரு சிறுவன். அந்த சிறுவனிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்த உதயச்சந்திரன் அவ்விடம் விட்டு அகன்றான். கப்பலில் தேவசோமா பௌத்தர்களுக்கும் தமிழகத்தில் எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னது நினைவில் வந்தது. மறுநாள் அதிகாலையில் உதயச்சந்திரனும் ராஜன் நம்பூதிரியும் காஞ்சிக்கு பயணமானார்கள். உதயச்சந்திரனுக்கு குதிரை ஏற தெரியும். ஒரு நல்ல குதிரை கிடைத்தால் அதில் ராஜன் நம்பூதிரியையும் ஏற்றி கொண்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் குதிரைக்காக அலைந்த போது மாமல்லபுரத்து துறைமுகத்திலிருந்து காஞ்சி பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு பார வண்டியில் இருவருக்கும் இடம் கிடைத்தது. வண்டிக்காரன் ஏதோ முணுமுணுத்து கொண்டே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். என்ன வண்டிக்காரரே, வெகு நேரமாக முணுமுணுக்கிறீரே, என்ன விஷயம்? உமக்கு ஏதாவது சங்கடமா என்று உதயச்சந்திரன் கேட்டான். மகாராசா எப்போ போர்க்களம் போனாரோ அப்போதே சங்கடம் தோன்றிவிட்டதே என்றான் வண்டிக்காரன். இப்போதுதான் மகாராணி ஆள்கிறாளே. மகாராணி, பெரிய மகாராணி என்று வண்டிக்காரன் கோபத்துடன் கைகளை விரித்து காட்டினான். ஏன், உமக்கு அதில் என்ன சங்கடம்? ராணி ஆளத் தொடங்கிய பிறகு இந்த நாட்டில் கெடுபிடிதான் அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சட்டம். அதிகாரிகளின் உபத்திரவம் தாங்க முடியவில்லை. எந்த காரியத்திற்கும் கையூட்டாக காசு கொடுக்க வேண்டியிருக்கிறது. பேசினால் கூட சிறையில் தள்ளி விடுவார்கள் போல் இருக்கிறது. உமக்கு என்ன கஷ்டம்? உம்முடைய பாடு கழிகிறதல்லவா? ராணி ஆட்சிக்கு வரப்போய் எல்லாவற்றிற்கும் வரி உயர்ந்து விட்டதையா. விலைவாசி உயர்ந்து விட்டது. மருந்து செடிகளுக்கு கூட வரி போடுகிறார்கள். அதனால் வைத்தியம் பார்க்க எங்கள் ஊர் வைத்தியர் காசு கேட்கிறார். வைத்தியத்திற்கு காசு பெறுவது மகா பாவம். அந்த பாவத்திற்கு வைத்தியர்களை ஆளாக்கிவிட்டால் மகாராணி, இந்த பாவம் அவளை சும்மா விடாது. போர்க்காலத்தில் பணம் தேவைப்படும். வரி போட்டுத்தானே பணம் சேர்க்க முடியும். போருக்கு யார் போக சொன்னார்கள்? திமிர் பிடித்து போய் போர் செய்தால் அதற்கு மக்களா பழி? என்னத்துக்கு ஐயா போர் செய்ய வேண்டும்? ஆள்கிறவர்கள் மடத்தனமாக வெறி பிடித்து போர் செய்கிறார்கள். மக்களோ அவதிப்படுகிறார்கள். போர் வெறி கொண்டவர்களை நடுச்சந்தியில் கழுவேற்ற வேண்டும் என்று வண்டிக்காரன் கோபத்துடன் பேசினான். உடனே பதறிப்போய் வாயை பொத்தி கொண்டு பாதையில் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான். ஜாக்கிரதையாக பேச வேண்டும். எதையாவது பேசினால் சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்று முணுமுணுத்தான். அவ்வளவு தூரம் பயந்து நடுங்கும்படியாக சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருந்ததை அறிந்து உதயச்சந்திரன் வியப்படைந்தான். காஞ்சியில் கெடுபிடி அதிகமாக இருக்கும் போல் இருக்கிறது என்றான். இவர் கூறுவதை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது என்றான் ராஜன் நம்பூதிரி. வண்டிக்காரரே, குறைகளை மகாராணியிடம் போய் மக்கள் முறையிடுவதுதானே? அது சரி, மகாராசா இருந்தபோது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ராசசபையில் மக்களுடைய குறைகளை நேரடியாகவே விசாரித்து வந்தார். இப்போது ராணியம்மாவை யாரும் பார்க்க முடியாது. பெரிய மந்திரி தரணி கொண்ட போசரிடம் முறையிட 4-5 நாட்களுக்கு முன்பு ஊர் மன்றத்திலிருந்து ஆளும் கணத்தார் போனாராம். என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. பெண் பிள்ளை நாட்டை ஆண்டால் உருப்படுமா? எந்தெந்த வேலைக்கு யார் யார் தகுதி என்பது இல்லையா என்றான் வண்டிக்காரன். உதயச்சந்திரன் சிரித்தான். வீட்டை பெண் பிள்ளைதானே ஆள்கிறாள் என்றான். வீட்டுக்குத்தான் அவர்கள் ராணியாக இருக்க முடியும். கடவுள் பெண்களை படைத்ததே
பிள்ளைகளை பெற்றெடுத்து பாலூட்டி வளர்க்கவும் குடும்பத்தை பேணவும் தான். பெண்கள் வீட்டுக்குத்தான் ராணிகள், நாட்டை ஆள வந்தால் குழப்பம்தான். உதயச்சந்திரன் வண்டிக்காரனிடம் திரும்பி, இளவரசன் ஒருவன் உண்டே, அவனுக்கு முடிசூடி இருக்கலாமே என்றான். நல்ல வேளையாக மகாராசா இளவரசனை சிம்மாசனத்தில் ஏற்றவில்லை. அவன் ஆள வந்துவிட்டால் பல்லவ நாட்டு பெண் ஒருத்தி கூட கற்புடன் இருக்க முடியாது. அவனுக்கு வாய்த்திருக்கும் பெண்டாட்டி ஒரு ராட்சசி. பார்க்க ரதி மாதிரி இருப்பாள், ஆனால் குணம் பாம்பு மாதிரி என்றான் வண்டிக்காரன். அவளால் என்ன சங்கடம்? எந்த நாட்டு ராஜகுமாரி கேட்டான் ராஜன் நம்பூதிரி. நாடாவது மண்ணாவது நல்ல இனத்தை சேர்ந்தவளாக இருந்தால் பண்பாடு இருக்குமே. இது எந்த சாக்கடையில் ஊறிய மட்டையோ? என்ன, இனம் தெரியாதவளா? நாட்டியக்காரி, பூர்வீகம் தெரியவில்லை. தான் ராணி என்ற நினைப்பு. அவளை உத்தரவிடுவதும் உண்டு. இளவரசன் அவளுக்கு தலையாட்டுவான். இங்கே ஆட்சியா நடக்கிறது? தூ தூ என்று காரி துப்பினான் வண்டிக்காரன். கோபத்தில் மாடுகளை சாட்டையால் அடித்தான். வண்டி விரைந்து ஓடியது. வண்டி ஒரு கல் தூரம் போயிருக்கும். வழியில் 2 பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தனர். வண்டிக்காரன் மாடுகளை முடுக்கி விரட்டினான். புத்த துறவிகள் என்றுதான் ஒழிவார்களோ என்று முணுமுணுத்தான். உதயச்சந்திரன் சிரித்து கொண்டான். பிக்ஷுக்கள் வண்டியில் ஏறிவிடுவார்களோ என்று பயந்து வண்டியை விரட்டுகிறீரோ என்றான். ஆமாம், அவர்களை பார்த்தால் காஞ்சிக்கு போகிறவர்களாகத்தான் தோன்றுகிறது. நான் சம்மதித்தாலும் என் மாடுகள் சம்மதிக்காது. ஏன்? என் மாடுகள் சைவ மாடுகள். நந்தி சிவபெருமானின் வாகனமாயிற்றே என்று கூறி சிரித்தபடியே மாடுகளை முடுக்கினான். பிக்ஷுக்களின் அருகே வண்டி சென்றபோது 2 பிக்ஷுக்களும் கைகளை நீட்டி வண்டியை மறித்தார்கள். வண்டிக்காரன் முணுமுணுத்தபடியே வண்டியை நிறுத்தினான். இருவருக்கு இடம் இருக்குமா என்று ஒரு பிக்ஷு கேட்டார். ஏற்கனவே வண்டியில் 2 இருக்கிறார்கள், அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமே என்றான் வண்டிக்காரன். பிக்ஷுக்களில் இளையவராக இருந்தவர் வண்டியின் பின்பக்கம் வந்து, எங்கள் இருவருக்கும் இடமளிக்க முடியுமா? காஞ்சி வரை போகிறோம் என்று கேட்டார். உதயச்சந்திரன் உடனே சமாளித்து கொண்டு, வாருங்கள், சமாளித்து கொள்ளலாம் என்றான். வண்டிக்காரன் முணுமுணுத்ததை கேட்டு சிரித்து கொண்டான். பிக்ஷுக்கள் வண்டிக்குள் ஏறி அமர்ந்ததும் வண்டிக்காரன் மாடுகளை ஓங்கி அடித்து முடுக்கினான். பிக்ஷுக்களின் மொட்டை தலைகளில் ஓங்கி அடிப்பதாக அவனுடைய கற்பனை. ராஜன் நம்பூதிரிக்கு சிரிப்பு வந்தது. சற்று தூரம் சென்றதும் பிக்ஷுக்களை சீண்டுவதற்காக வண்டிக்காரன் பேசத் தொடங்கினான். சாமிகளுக்கு விவரம் தெரியுமா? நாகப்பட்டினத்து மடத்தில் ஏதோ விசேஷமாமே. பிக்ஷுக்கள் விவரம் புரியாமல் வண்டிக்காரனை பார்த்தனர். வண்டிக்காரன் குறும்பாக சிரித்தான். சாமிகளுக்கு இன்னும் செய்தி எட்டவில்லையா? நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் வந்ததை விசாரிக்கவில்லையா? நாகப்பட்டினத்து மகாவிகாரத்திலிருந்து செய்தியா என்று வயோதிக பிக்ஷு ஆவலுடன் கேட்டார். ஆமாம், நீங்கள் நாகப்பட்டினத்து மடத்திலிருந்துதான் இங்கு ஓடி வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். அப்படியானால் உங்களுக்கு விவரமே தெரியாதா? பிக்ஷுக்கள் பதறியபடி வண்டிக்காரனை பார்த்தனர். அவனோ பரபரப்பின்றி வெற்றிலையை சுவைத்தபடி அலட்சியமாக மாடுகளை தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். நீ என்ன சொல்கிறாய் அப்பா? சற்று விவரமாக சொல்லேன் என்றார் இளம் பிக்ஷு பொறுமை இழந்தவராய். நாகப்பட்டினத்து பௌத்த மடத்தை கொள்ளையடித்து விட்டார்கள், ஹை ஹை என்று மாடுகளை விரட்டினான். ஆ என்று 2 பிக்ஷுக்களும் கூவினார்கள். உதயச்சந்திரன் பதற்றமடைந்தவனாய், சூறையாடி விட்டார்களா? பௌத்த விகாரத்தையா என்றான். ஆமாம், அங்கே பொன்னாலான பெரிய புத்தர் சிலை இருந்ததாமே, அதை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களாம் என்றான் வண்டிக்காரன். ஐயோ, சிலையும் கொள்ளை போய் விட்டதா? பிக்ஷுக்கள் பதறினார்கள். ஆனால் பிக்ஷுக்களை யாரும் கொலை செய்யவில்லை என்று கூறி சிரித்தான் வண்டிக்காரன். அவனுடைய சிரிப்பில் கேலியும் குறும்பும் கலந்திருந்தன. பிக்ஷுக்கள் முகம் வாடி தலையை குனிந்த வண்ணம் பிரார்த்தனையில் இருந்தனர். யார், திருடர்களா என்று ராஜன் நம்பூதிரி கேட்டான். யாரோ ஆலி நாட்டு ராசாவாம். ஆலி நாடு ஒரு சிற்றரசு, சோழ நாட்டில் இருக்கிறது என்றான் உதயச்சந்திரன். ஒரு குறுநில மன்னனா கொள்ளையடித்தான் என்று வியந்தான். பின் குறிப்பு: இந்த ஆலி நாட்டு அரசர்தான் திருமங்கையாழ்வார் என்று பிற்காலத்தில் அழைக்கப்படுகிறார். ஆமா, அந்த ராசா தீவிரமான வைணவராம். வைணவ கோயில்களை புதுப்பிப்பதற்கு பணம் வேண்டுமாம். அதற்காக அந்த மடத்தை கொள்ளையடித்தாராம். சிலையில் இருக்கிற தங்கத்தை கொண்டு 10 கோயில்களை கட்டலாம் என்றான் வண்டிக்காரன். திரும்பி பிக்ஷுக்களை பார்த்து சிரித்தான். பிக்ஷுக்களை பார்த்து உதயச்சந்திரனும் நம்பூதிரியும் பரிதாபப்பட்டனர். வண்டிக்காரனின் கேலி சிரிப்பு மனவேதனையை கொடுத்தது. வண்டிக்குள் யாரும் பேசவில்லை. வண்டிக்காரன் உற்சாகம் மேலிட்டு பாடத் தொடங்கினான்.
பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று அவன் போக்கில் முழங்கினான். அவ்வேளையில் அவனுடைய பாட்டு இழவு வீட்டில் சிரிப்பொலி கேட்பது போல் இருந்தது. பாட்டை இடையில் நிறுத்திவிட்டு வண்டிக்காரன் திரும்பி வண்டிக்குள்ளே பார்த்து பேசினான். அந்த சிலையில் கால்வாசி கிடைத்தாலும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை இன்னும் பெரிதாக கட்டிவிடலாம். இருந்திருந்து அவ்வளவு தங்கமும் ஒரு வைணவனிடம் போய் சிக்கிவிட்டதே என்று ஆற்றாமை கொண்டான். மத சண்டைகளுக்கு முடிவே கிடையாது போல் இருக்கிறது என்றான் உதயச்சந்திரன். மாலையில் இருட்டுகிற நேரத்தில் வழியில் வல்லம் என்ற கிராமத்தில் இருந்த சத்திரத்தின் வாசலில் வண்டி நின்றது. தெருக்களில் மக்கள் கும்பல் கும்பலாக நின்றவாறு விவாதித்துக் கொண்டிருந்தனர். உதயச்சந்திரன் வண்டியிலிருந்து இறங்கி விசாரித்தான். அந்த ஊர் மன்ற தலைவரை பதவியிலிருந்து நீக்க மகாராணி ஆணை பிறப்பித்து இருப்பதாக ஒருவர் கூறினார். தலைவர் ஏதாவது தவறு இழைத்து விட்டாரா? உதயச்சந்திரன் கேட்டான். அவர் ஒரு தவறும் செய்யாமல் இருந்ததுதான் காரணம் என்று வயிற்றெரிச்சலுடன் பதில் வந்தது. பிறகு அவர் சொன்னார், ராணியம்மாள் தான் தோன்றித்தனமாக நடக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் இஷ்டம் போல ஒருவரை தலைவராக நியமித்து இங்கே அனுப்பி வைக்கப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. அடடா, ஊர் மக்கள் தாமே தலைவரை தேர்ந்தெடுப்பது வழக்கம். ஆமாம், கோயிலில் சன்னதிக்கு எதிரே கடவுள் சாட்சியாக ஊர் தலைவரை தேர்ந்தெடுத்தோம். இப்போதுள்ள உங்கள் தலைவர் மீது ராணிக்கு என்ன கோபம்? இந்த முறை மழை இல்லை, காடு கழனிகளில் அரை விளைச்சல் கூட இல்லை. ஆனால் மகாராணி என்ன காரணமாக இருந்தாலும் வரியை குறைக்கக்கூடாது என்று நாடு முழுவதும் கட்டளை பிறப்பித்திருக்கிறாளாம். எங்கள் ஊர் தலைவர் அதற்கு மாறாக விளைந்த அளவிற்கு தகுந்தபடி வரி வசூலித்தார். இதுதான் காரணம். நியாயம்தானே? தலைவர் குற்றம் ஏதும் புரியவில்லையே. இந்த நியாயம் ராணியம்மாளுக்கு தெரியவில்லையே. முழு வரியையும் 30 நாட்களுக்குள் செலுத்திவிட வேண்டுமாம் என்று அங்கலாய்ப்புடன் கூறினார்கள். வாசலில் வண்டி நின்றதை கண்டதும் சத்திரத்து முற்றத்து திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு கிழவர் எழுந்து வண்டியை நோக்கி வந்தார். பெரியவரே, 5 பேர் இருக்கிறோம். இன்று இரவு மட்டும் தங்க வேண்டும் என்றான் வண்டிக்காரன். கிழவர் கண்களை இடுக்கி கொண்டு பார்த்தார். தங்கலாம், ஆனால் என்று தயங்கினார். காசு கொடுத்து விடுகிறோம் என்றான் உதயச்சந்திரன். அதற்கில்லை, காஞ்சியிலிருந்து ஒரு அதிகாரியும் 2 காவல் வீரர்களும் வந்திருக்கிறார்கள். சத்திரத்து கிழவர் சொன்னார். அதனால் என்ன? அவர்களுக்கு உள்ளே அறைகள் கொடுத்திருக்கிறேன். மற்றவர்கள் தங்குவதை ஆட்சேபிப்பார்களோ என்றுதான். சத்திரம் முழுவதிலுமா தங்க போகிறார்கள்? நாங்கள் வெளியே உள்ள அறைகளில் தங்கிவிட்டு காலையில் போய்விடுகிறோம் என்றான் வண்டிக்காரன். சரி, அவர்கள் நதிக்கரைக்கு போயிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த முன்பக்கத்து அறைகளில் தங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கிழவர் பயணிகளுக்கு உணவு தயாரிக்க அடுக்களை பக்கம் சென்றார். ஊர் மன்ற தலைவரை நீக்கிய கட்டளையை அறிவிக்க வந்த அதிகாரிதாம் இங்கே தங்கி இருக்கிறார் போல் இருக்கிறது என்றான் ராஜன் நம்பூதிரி. யாராக இருந்தால் நமக்கென்ன என்று உதயச்சந்திரன் முனகியவாறே அறைக்குள் சென்று பயண சுமையை கீழே இறக்கினான். அறைக்குள் புழுக்கமாக இருக்கவே மண்டபம் போல அமைந்திருந்த முன்பகுதிக்கு வந்தான். வாசலில் குதிரைகளின் குளம்பொலி கேட்டது. உதயச்சந்திரன் எட்டி பார்த்தான். 3 பேர் குதிரைகளில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். சத்திரத்து கிழவர் குறிப்பிட்ட அதிகாரியும் காவல் வீரர்களும் அவர்களாகத்தான் இருக்கும் என்று எண்ணியபடி திண்ணையில் சாய்ந்தான் உதயச்சந்திரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.